நேற்று கரோல் அவர்களை துணை பேராயராக அமர்த்தியதை பற்றி பார்த்தோம். இன்று பிறரை கவர்ந்த அவரது பேராயர் பணிகளை பற்றி பார்ப்போமா? பேராயராக கிரகோ மறைமாவட்டத்தில் பணியாற்றிய கரோல் எளிய வாழ்வும் தந்தக்குறி அன்போடும் உதவுகிற மனமும் எல்லோரையும் கவர்ந்தது. உரிமைகளை பெற அரசோடு வாதிட்டாரு. அது இவருக்கு துணிச்சல். எப்பெல்லாம் அரசு நேர்மையை தவறி செயல்பட்டதோ அப்பெல்லாம் இவர் எழுப்பிய கண்டன குரல், மனித மாண்பிற்காக போராடிய மன ஆற்றல் ஆகியவை அவரை மிக சிறந்த பேராயராக தரம் பிடிச்சு காட்டுச்சு. இவரது செயல்திறனையும் முன் அனுபவங்களையும் நன்கு கண்டுணர்ந்த ரோமை திரு அவை வரலாற்றில் திருப்பு முனையாக திகழ்ந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் முழு ஈடுபாட்டுடன் பங்கு கொள்ள கரோலுக்கு நல்வாய்ப்பினை அளித்தது. இவர் பார்வையாளராக பங்கேற்ற பாட்ரிகான் திருச்சபை என்ற கொள்கை திரட்டை தம் பணிகள்ல பொது நிலையினருக்கு முக்கியத்துவம் அளித்தார். மேலும் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான இன்றைய உலகில் திருச்சபை என்னும் ஏட்டினை தொகுக்கும் புதிய பொறுப்பு பேராயருக்கு வழங்கப்பட்டது. அதனையும் சிறப்பாக முடித்திருந்த நிலையில் அதே திருத்தந்தை 6ஆம் பவுல் இவரை 26/6/1967 அன்று கர்தினாலாக உயர்த்தினார். இவரது முன்னெடுப்பில் ஆயர்கள் ஒன்று கூடல்கள் 5 முறை நடைபெற்றன. கர்தினாலாக உயர்த்தப்பட்ட இவர் பல பணிகள் சென்றார். காலத்தின் அறிகுறிகளை இவர் நன்கு அறிந்தபடியினால் பல்வேறு சிறப்பு பணிகளை முன்மொழிந்தார். அகில உலக ஆயர்கள் பேரவைகளில் இவருக்கு பணி வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன. அவற்றில் தம் தனிப்பெரும் முயற்சிகளால் முத்திரை பதித்தார். தமது கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறும் திறன் படைத்த இவர் பிறரது எண்ணங்களுக்கும் உரிய மதிப்பளித்து அவர்களை பாராட்டி பணிகளை பயன்படுத்தி கொண்ட விதம் எல்லோரையும் கவர்ந்தது. மேலும் இவர் பல்வேறு விவாத தொடர்களையும் தலைமையேற்று திறம்பட நடத்தினார். இந்த நிலையில தான் 15 ஆண்டுகள் திருத்தந்தையாக திறம்பட பணியாற்றிய 262வது திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் 6/8/1978 அன்று இறைவனடி சேர்ந்தார். அதைத் தொடர்ந்து 263வது திருத்தந்தையாக திருத்தந்தை 1ஆம் யோவான் பவுல் பணியேற்றார். அவர் வெறும் 33 நாட்களில் 28/9/1978 அன்று இறைவனடி எய்தவே புதிய 264வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கும் அவசியம் உலக திரு அவைக்கு ஏற்பட்டது. 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் 58வது வயதில் போலந்து நாட்டை சேர்ந்த கரோல் வோய்திவா திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார். இது 455 ஆண்டுகளுக்கு பிறகு உலக கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பீடமான வத்திகானில் நடந்த புதுமையாக பேசப்பட்டது. ஏனெனில் இத்தாலியரே திருத்தந்தையாக தொடர்ந்து பொறுப்பேற்ற நிலையில் இத்தாலியை சாராத போலந்து நாட்டிலிருந்து இப்பொறுப்புக்கு ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது வியப்பாகவும் கருதப்பட்டது. பல்கலைக்கழகம், குருத்துவ கல்லூரி ஆகியவற்றின் பேராசிரியராகவும் முனைவர் பட்டம் பெற்ற அருள் பணியாளராகவும் ஆயராகவும் கர்தினாலாகவும் பணியாற்றிய காலமெல்லாம் இறைமக்களின் பல்வேறு அமைப்புகளின் தேவைகளை உணர்ந்தவர் என்ற அடையாளத்தோடு திருத்தந்தையாக பொறுப்பேற்ற கரோல் வோய்திவா தனது பெயரை 2ஆம் யோவான் பவுல் என்று வைத்துக் கொண்டார். அப்பப்பா, இந்த அற்புத பிறவி ஆற்றிய அரும் பணிகளையும் வாழ்ந்த வியத்தகு வாழ்வு முறைகளையும் நாம் தொடர்ந்து அறிந்து கொள்வதில் எத்துணை இன்பம்!